இந்த ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. இந்த ஐபிஎல் நான் அப்ளை பண்ணேன், எனக்கு 40% ரிட்டர்ன் கிடைச்சது. இந்த ஐபிஎல் நான் அப்ளை பண்ண 90% கூட எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சதுன்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி அது உண்மையா? அது பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? எப்படி அவங்களுக்கு அவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ஐபிஓனா என்ன? நம்ம எல்லா ஐபிஓக்கும் அப்ளை பண்ணலாமா? எந்த ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணணும்? எதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது? இதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வணக்கம் மக்களே, நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ஃபினான்ஸ் வித் ராஜ். நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஐபிஓக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30% 40% இருக்கு. இந்த ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம எப்படி ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐபிஓனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துல காசு போடுறோம் அப்படின்னா, நமக்கு அதை பத்தி ஃபர்ஸ்ட் அது ஓகேவா, அது என்ன பண்ணுது, இதை தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐபிஓனா என்ன? இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என் கம்பெனிக்கு ஃபண்ட் தேவை. நான் என்ன பண்ணுவேன்னா, ஷேர் மார்க்கெட்ல என்னோட கம்பெனி லிஸ்ட் பண்ணும்போது நான் பப்ளிக் கிட்ட இருந்து இந்த ஐபிஓ நான் கொண்டு வந்து லிஸ்ட் பண்றேன், நீங்க எனக்கு வந்து அதுல வாங்கிக்கலாம், நான் வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ பப்ளிக்லாம் என்னோட பிசினஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்னோட ஐபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதுல அவங்க எல்லாருமே ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஓனர்ஷிப் எடுக்கிறதுனால என்ன ஆகும்? அவங்க எல்லாருமே என் கம்பெனிக்கு பார்ட்னர் மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்க கொடுக்குற மணியை வச்சு நான் எய்தர் என்னோட ஷேரை நான் டைல்யூட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃபர் ஃபார் சேல்னா என்னன்னு மீனிங் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வச்சிருக்க ஓனர்ஷிப்ல இருந்து கொஞ்சம் ஓனர்ஷிப்பை கம்மி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட 100% ஓனர்ஷிப் இருக்குது, இப்போ ஒரு 60% நான் கம்மி பண்ணிக்கிறேன். அது ஆஃபர் ஃபார் சேல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, புதுசா நான் ஏதோ இப்போ டெக்னாலஜி ஏதோ டெவலப் ஆயிட்டே இருக்கு. இப்போ நான் டெக்னாலஜிக்கு ஏற்றவன் நான் அடாப்ட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? புதுசா சில மிஷின்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா புதுசா ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்லையோ, ரிசர்ச் லெவல்லையோ, அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மணியை நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா, நான் புதுசா மிஷின் வாங்க இதுக்கெல்லாம் வந்து மக்கள் கிட்ட இருந்து மணியை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி என்னோட பிசினஸை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றேன். இதுக்கு தான் பாத்தீங்கன்னா முக்கியமா மெயின் கம்பெனிஸ் எல்லாருமே ஐபிஓக்கு வந்து லிஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐபிஓனா என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஐபிஓல என்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், எந்தெந்த இந்த வீக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஐபிஎஸ் வந்து வந்திருக்கு. இந்த 7 ஐபிஎஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணணுமா வேணாமான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஐபிஎஸ்ல மெயின் போர்டு ஐபிஓ, எஸ்எம்இ ஐபிஓன்னு 2 சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் மெயின் போர்டு ஐபிஓனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ்லுமே ஒரு பெரிய கம்பெனி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு லிக்விடிட்டி இஷ்யூவோ எதுவுமே இருக்காது. அவங்க வர்ற அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா 15,000 கோடி 40,000 கோடி அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்ல வருவாங்க. ஆனா இந்த எஸ்எம்இ ஐபிஓஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல்ல இருக்க கம்பெனிஸ் தான். அவங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 100 crore, ஒரு 50 crore இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இது ரெண்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ல இருக்க ஐபிஎஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஷேர் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாருமே எல்லா டைமும் ட்ரேட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஆனா இவங்களோட கம்பெனி ஸ்டாக்ஸே ரொம்ப கம்மியா தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்குதுன்றதுனால இவங்களோட ஐபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்றதோ பை பண்றதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா மெயின் போர்டு ஐபிஓ பாத்தீங்கன்னா நிறைய ஷேர்ஸ் இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு வேணா பாத்தீங்கன்னா விற்கலாம், வாங்கலாம். அதுக்கான லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். திடீர்னு நான் சேல் பண்ணணும்னு நினைச்சா கூட ஏன்னா இமீடியட்டா சேல் பண்ண முடியும். அதுல இருக்க பெரிய அட்வான்டேஜ் அது. சரி, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்குக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்றது கிரே மார்க்கெட் பிரீமியம்ல சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் சொன்னா, நான் ஒரு ஷேரை கொண்டு வரேன், அதுக்கு நான் 100 ரூபாய் வேல்யூவேஷன் வச்சிருக்கேன். அந்த ஷேர் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் 120 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 150 ரூபாய் ட்ரேட் ஆயிருக்குன்னா, நான் லிஸ்ட் பண்றேன்ல 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறேன்ல, அது வந்து அதிகபட்சமா 120 150 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எனக்கு 20% 50% ப்ராஃபிட் கிடைக்குது. இது வந்து ஒரு இண்டிகேஷன். நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க, அது இண்டிகேஷன், இது வந்து கேரண்டீட் கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம்ல எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அப்ப கண்டிப்பா எனக்கு வந்து இவ்வளவு பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி கிடையாது. இந்த ப்ராஃபிட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அப்ளை பண்ற எவ்வளவு அப்ளை ஆயிருக்கோ அதை பொறுத்து, அவங்க பிசினஸ் என்ன பொட்டன்ஷியல்ல இருக்கு, இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு இந்த பிசினஸ் சூட்டபிளா இருக்கும், லாங் டேர்முக்கு இந்த பிசினஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதை பொறுத்து லாஸ்ட் தான் கிரே மார்க்கெட் பிரீமியம். ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, இந்த முதல் 3 ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் நல்லா இருக்கும், நான் இதை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும். ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது. சரி, இந்த வீக் பாத்தீங்கன்னா 7 ஐபிஎஸ் வந்து மெயின் போர்டு ஐபிஎஸ் இருக்கு. இதுல எந்தெந்த ஐபிஓலாம் நல்ல ஐபிஓ, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, நான் அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண போறேனா இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண போறேனா, இதுதான் இந்த வீடியோ.
ஃபர்ஸ்ட் ஐபிஓ பாத்தீங்கன்னா டெக்னோ கிராஃப்ட் வெஞ்சர்ஸ் இருக்கு. இவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்கன்னா வேஸ்ட் வாட்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றது இது மூலியமா தான் அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆக்சுவலி நான் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும் பண்ண மாட்டேன் முன்னாடி அவங்க என்ன பிரைஸ் ரேஞ்சில் வந்திருக்காங்கன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அவங்க என்ன பிரைஸ் வந்திருக்காங்க 200ல இருந்து 212ல இருந்து பிரைஸ் ரேஞ்சில் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஷேர் ஒரு லாட்டுக்கு பாத்தீங்கன்னா 70 ஷேர் வந்திருக்காங்க. கரண்டா இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 12% இருக்கு. நான் இந்த ஷேருக்கு அப்ளை பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நான் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஷேர் பாத்தீங்கன்னா லீப் இந்தியா. இது வந்து ஒரு லாஜிஸ்டிக் பேஸ்டு கம்பெனி. இந்த ஷேருக்கு நான் அப்ளை பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அதோட பிசினஸ் பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. இது என்ன பண்ணா அசெட்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா சேர்த்து இது ரிலேட்டடா இவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ்க்கு இந்த டைம்ல இவங்க வந்திருக்க வேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு யோசிச்சா நான் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க தான் அப்ளை பண்ணணும் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா திங்க் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆனா நான் இந்த பிசினஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஐபிஓ பாத்தீங்கன்னா டூத் டிரான்ஸ்மிஷன். இந்த ஐபிஓ என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா பண்றாங்க. சென்சார்ஸ் பண்றது, ஸ்விட்சஸ் பண்றது, ஒயர்ஸ்க்கான தேவையானது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமொபைல் செக்டாருக்கு தேவையான கீ காம்போனன்ட்ஸ்ல இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் இந்த வந்திருக்க வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல அவங்க வந்து லிஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் வந்து இந்த ஸ்டாக்ல 30 to 40% வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது வெறும் லிஸ்டிங் கெயின்காக மட்டும்தான் இந்த ஸ்டாக் அப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் ஐபிஓ பாத்தீங்கன்னா மால்பேனு டயக்னாஸ்டிக்ஸ். இந்த ஐபிஓ என்ன மாதிரி பண்றாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டயக்னாஸ்டிக் பேஸ்டான கம்பெனி. ஸோ இவங்க வந்திருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு லாட்ல மொத்தம் 18 ஷேரோட வந்திருக்காங்க. இவங்க ஓவராலா பாத்தீங்கன்னா 940 crores மணி வந்து பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு ஷேரோட ஹையஸ்ட் பேண்ட் வேல்யூ என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 807. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷன் வந்து சீப்பாலாம் இல்லை. ஆனா ஃபியூச்சர் க்ரோத் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவேன். இது வந்து நான் எதுக்காக அப்ளை பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம் ஹோல்டிங்காக தான் நான் அப்ளை பண்றேன். இதை நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்காக நான் அப்ளை பண்ணல. ஃபர்ஸ்ட் இது நான் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணல. இதோட ஃபியூச்சர் பிசினஸ் நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அதனால நான் அப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் இருக்க ஐபிஓ பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட். இது தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு இந்த மில்கி மிஸ்ட் ஐபிஓ பத்தி நிறையவே ஐடியாஸ் இருக்கும். இவங்க வந்து ஒரு ஈரோடு பேஸ்டு டைரி கம்பெனி. இவங்க என்ன மாதிரி பண்றாங்க பார்த்தீங்கன்னா இவங்க மில்க் மட்டும் விற்காம இவங்க சீஸ், பன்னீர், இந்த மாதிரி கேர்டு, யோகட், பட்டர் இந்த மாதிரியும் பிசினஸ் பண்றாங்க. இவங்க ஐபிஓ என்ன ரேஞ்சில் ரேட் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 133ல இருந்து 140 வரைக்கும் இவங்க வந்திருக்காங்க. ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 107 ஷேர். என்னடா இவன் திடீர்னு லாட்டு சொல்றான்னு பாக்குறீங்க. லாட்டுன்றது மினிமம் நம்ம எவ்வளவு ஷேர் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது. இது கூட நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம பண்ண முடியாது. ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம 14,980 வேணும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 வரைக்கும் நமக்கு தேவை. ஓகே, நான் இதை அப்ளை பண்ற கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வரைக்கும். நான் வந்து இந்த ஐபிஓ கண்டிப்பா அப்ளை பண்ண தான் போறேன். நெக்ஸ்ட் ஐபிஓ பாத்தீங்கன்னா 6th ஐபிஓ பாத்தீங்கன்னா ஷிப் ராக்கெட். இது என்ன மாதிரி பண்ணுது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு செல்லர்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க. அப்ப அந்த கஸ்டமருக்கு அனுப்ப தேவையானது ஃபர்ஸ்ட் ஷிப்பிங், கொரியர், ட்ராக்கிங் பண்றது, இந்த லாஜிஸ்டிக் இது எல்லாமே இருக்குல்ல. இது எல்லாமே இவங்க பண்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட பிசினஸ். கடைசியா இந்த வீடியோ இந்த டைம்ல இது வந்து மண்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம் இந்த ஸ்டாக்கோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25% இருக்கு. நல்லாவே ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவான வேல்யூல தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ நான் இதை வந்து அப்ளை பண்றதா இல்லையான்றதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இது வந்து எப்படி வேணாலுமே போகலாம். இந்த பிசினஸ்க்கு லாங் டேர்ம்ல க்ரோத் இருக்குமா? ஏன்னா இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி தான் டெலிவரி பண்றது, லாஜிஸ்டிக்ஸ் போது நான் இது யோசிச்சுட்டு தான் பண்ணுவேன். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல, இந்த ஐபிஓ எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் போர்டு ஐபிஓ. இவங்க கலெக்ட் பண்ற அமௌண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 900 crore, 1000 crore கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வரப்போ என்எஸ்சி ஆகட்டும், ஜியோ ஐபிஓல பாத்தீங்கன்னா இதை விட பெரிய ஐபிஎஸ்ஸா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஐபிஎஸ்ல நமக்கு இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க பெரிய லாட்ஸ்ல வருவாங்க, பெரிய குவான்டிட்டிஸ்ல வருவாங்க. ஆனா இந்த எஸ்எம்இ ஐபிஎஸ் பார்க்கும்போது என்ன டேஞ்சர்னா, இப்போ நான் வந்து ஒரு ஐபிஓ வச்சிருக்கேன். அதை நான் சேல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை என்னால் செல் பண்ண முடியாது. ஒரு ஹோல் லாட்டா தான் பண்ணும். ஹோல் லாட்ல பாத்தீங்கன்னா 1000 ஸ்டாக்ஸோ 2000 ஸ்டாக்ஸோ இருக்கும். அப்ப எதுல இருக்கவங்க அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த ரிஸ்க் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இருக்க பெரிய ரிஸ்க் என்ன பாத்தீங்கன்னா, ஒருவேளை எனக்கு வந்து லோயர் சர்க்கியூட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக் எனக்கு லோயர் சர்க்கியூட்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 லட்ச ரூபாய் இருக்க ஸ்டாக் லோயர் சர்க்கியூட் போச்சுன்னா ஒரு நாள் எனக்கு 10,000 ரூபாய் 20,000 காலி ஆயிடும். ஸோ இவ்வளவு பெரிய லாஸ்ல நான் ஃபேஸ் பண்றதுக்கு என்னால் தாங்க முடியுமா? அதனால நம்ம நல்ல ஐபிஓ பார்த்து மெயின் போர்டு ஐபிஓ பண்றது தான் நல்லது. ஏன்னா மெயின் போர்டு ஐபிஓ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ மெயின் போர்டு ஐபிஓ மட்டும் கான்சென்ட்ரேட் இருக்கும். அதுவும் நல்ல அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருக்கு, நல்ல க்ரோத் இருக்கும், இவங்களோட பிசினஸ் எல்லாம் கிளீனா இருக்குன்னா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க.
வெறும் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்ல லிஸ்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா உங்களுக்கு லிஸ்டிங் கெயின்ஸே இல்லைன்னா நீங்க தான் மாட்டிப்பீங்க. ஸோ எப்போதுமே ஒரு ஸ்டாக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ என்னால ரெண்டு ஐபிஓக்கு தான் என்கிட்ட அப்ளை பண்றது காசு இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டூ டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணுவேன். செகண்ட் பாத்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது ரெண்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். மிச்சம் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவேன். இல்ல என்னால மூணாவதா ஒண்ணு பண்ண முடியும்னு நினைச்சேன்னா நான் மால்பிய டயக்னாஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணுவேன். மிச்சம் எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ண வெயிட் தான் பண்ணுவேன். ஏன்னா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம சீப்பான வேல்யூல கிடைச்சா அப்போ கூட வாங்கிக்கலாம். ஐபிஓ போற டயத்துல தான் போய் நான் வாங்கணும் அந்த எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ என்னோட காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம எப்போதுமே பொறுமையா எப்படி போகுது மார்க்கெட் என்ன மாதிரி சென்டிமெண்ட்ல பாக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐபிஓ பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஐபிஓல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டினை கேட்டுக்கோங்க. நீங்க இந்த ஐபிஓ வெறும் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக அப்ளை பண்றீங்களா இல்ல லாங் டேர்ம்காக ஹோல்ட் பண்றீங்களான்ட்டு. நீங்க லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டும் ஹோல்ட் பண்றீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பெருசா ப்ராஃபிட் வரலன்னா நீங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐபிஓ ஒரு ஒரு கேம்பிளிங் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனா இதுவே நீங்க ஒரு ஐபிஓல அப்ளை பண்றது ஒரு லாங் டேர்ம்காக நான் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ல கூட நான் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓகே. ஏன்னா நீங்க வந்து ஒரு கேம்பிளுக்காக பண்றீங்கன்னா இன்கேஸ் நீங்க லிஸ்டிங் கெயின்ஸ் நம்ம சொல்றோம், லிஸ்டிங் லாஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு தப்பான ஐபிஓ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு எந்த ஸ்டாக்ல அப்ளை பண்ணுன்றது டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஓகே நான் வந்து இந்த ஸ்டாக்ல போடலாமா வேணாமான்னு யோசிச்சு. ஏன்னா நீங்க ஒரு ஐபிஓல அப்ளை பண்றதுக்கு மினிமம் 15,000 ரூபாய் வேணும். ஸோ நீங்க 15,000 ரூபாய் போட்டு ஒரு கேம்பிள் எடுக்கிற அளவுக்கு நம்ம யாரும் அவ்வளோ ரிச் இல்லை. ஸோ நீங்க எப்போதுமே பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு, ஏன்னா 1 ரூபியா இருந்தாலுமே அது நம்ம காசுன்னும் போது நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு தான் பண்ணணும். நீங்க 15,000 ரூபாய் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இதில் போடலாமா வேணாமான்னு ஒண்ணுக்கு 10 டைம் யோசிச்சுட்டு கூட நீங்க அப்ளை பண்ணுங்க. நன்றி மக்களே. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.